இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கண்டிப்பா 2 ஸ்பாட்லயுமே இருந்தாகணும், இல்லனா கஷ்டம்தான். டேய் என்னடா பேசுற? அது எப்படா ஒரே ஆள் ஒரே நேரத்துல 2 சிச்சுவேஷன்ல இருக்க முடியும்? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போய் தூங்குடி எலிக்குட்டி, போ. சரி நீயும் தூங்கு. குட் நைட். ஹலோ. என்ன? யாடே நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிற, உனக்கு நான் கை கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன்னு சொல்றேன். சரி அதுக்கு? அதுக்கா? இது ரொம்ப பெரிய விஷயம்டி. உனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்லாம் ஈஸியா கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியல. நியாயமா இப்படி என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? அங்க இருந்து வந்து டக்குன்னு என்ன கட்டி பிடிச்சு என் மார்பிள சாஞ்சு தேங்க்யூ மாறா, நீ இல்லனா என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ண வேற யார் இருக்கா, அப்படி இப்படி 4 சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் பேசி அந்த இடத்துல ஒரு கிஸ்ஸிங். அத விட்டுட்டு உப்பு சப்பு இல்லாம நீயும் போய் தூங்குற. எனக்கு தூங்க தெரியாதா? வந்துட்டா. ஏய் உன்னையெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்டடா. ஏண்டி இதுல திருந்துறதுக்கு என்ன இருக்கு? என்னோட எதிர்பார்ப்பு ஒண்ணும் தப்பு இல்லையே, நான் உன் புருஷன் தானே. சீ போய் தூங்க போ. மறுபடியும் ஏதாவது பேசி இருக்கு. ஒண்ணுல நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அடேங்கப்பா, இந்த பள்ளி கூட என் மனசை புரிஞ்சுக்குது. உனக்குதான் ஒரு மண்ணும் புரியவே இல்லை. போயிடுச்சா? இல்ல அங்கதான் இருக்கு, கால் கிட்டதான் இருக்கு. ஏன் விலகி போற? இரு, நொடிச்சு கொண்டு வெத்தல. இந்த பள்ளி என்ன கொஞ்ச நேரம் இருந்திருக்க கூடாது. மாறா, பள்ளி மேல விழுந்ததுன்னா அதுக்கெல்லாம் பலன் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. பள்ளி விழுந்தா என்ன பலனு? பிரிஞ்சிருக்கிற புருஷனும் பொண்டாட்டியோ ஒண்ணு சேருவாங்களாம், அதுதான் அதோட பலனு. ஏய் நான் சொல்ல, சூரிய வம்சம் படத்துல சின்ராசியும் அந்த கலெக்டர் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சதே அந்த பள்ளிதான். தூங்கு. ஓகே. ஆளும் மண்டையும்.